அன்பான இனிய உறவுகளுக்கு ரோகிணி பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு மனோஜை பார்த்து ஒரு பழத்தை கொடுத்து நீ நிச்சயம் சீக்கிரம் திருவோடு ஏந்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு போனது பயங்கரமான கோவத்தை வரவழைச்சிச்சா இல்லையா அப்படின்னு காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வழியாக நாங்கள் உயிரெல்லாம் மாற்றிக்குவோன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாக்மெயில் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மீனாவும் ஒரு கேனச்சி தானே, அப்படியே சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்ட்டு வந்துடுறாங்க. அப்போதைக்கு நல்ல மனசு உள்ளவங்க யாராக இருந்தாலும் அப்படியே பொறுத்து தான் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கிற நேரம் போலாம் திக் திக் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ரோஹிணிக்கு படப்படான்னு அடிச்சுக்கிறது. வேறு வழி இல்லை. இங்கே இதில் வேற பத்தாதுக்கு அவங்க ஆத்தாலையும் அவங்க பையனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு முத்து. வந்ததுக்கப்புறம் தாங்க பயங்கரமாக நடுங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்னடியே பண்ணுவேன் அப்படின்னு கண்ணாலே சாட சொல்கிறாங்க. சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயை மட்டும் கண்டதுகள்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு கத்துறாங்க. ஆனால் அவங்க கத்த முடியாதுங்க, இது அவங்க வீடு இல்லையா, ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்ல முடியாது, பாட்டியோட வீடு. அதனால் அதை விட பாட்டி வேற அடக்கிடுறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியலை. அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே பக்கு பக்கு பக்குன்னே பார்க்குது. பாவம் மீனா பேரஞ்ச மாதிரி இருக்குது. கேட்குற கேள்விக்கெல்லாம் டபுள் மீனிங்காக சொல்ல, ஏம்மா பேரஞ்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்க, பேயை விட கொடுமையானவங்களை பார்த்துட்டு வந்தால் அப்படித்தான் அப்படிங்குது. அதையும் நம்ம கரெக்டு தான். அப்படியே என்னம்மா எனக்கு தலைவலிக்குது, மீனா எதுவும் சொன்னாலா, அவங்க ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க ரோகிணி விஜயாட்ட. அடுத்து இப்படி பார்க்க இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் கிளம்புறோம் தம்பி அப்படின்னு கிளம்புறாங்க. அம்மா இருங்கம்மா இருந்துட்டு போங்க. இல்லை தம்பி நாங்கள் கிளம்புறோம் மணி ஆகுது அப்படின்னு கிளம்ப, பையனையாவது விட்டுட்டு போங்களே அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த அம்மா பார்க்குது ரோகிணியை பார்க்க. ரோகிணி என்ன பண்ணுது, சரின்னு சொல்லி மண்டையை ஆட்டுது. ஏன்னா வேற வழி இல்லை, இனிமே இவங்க மண்டையை ஆட்டித்தானே ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் தண்டனைங்கிறது ரோஹிணிக்கு மட்டும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தா இவங்க அப்படியே மனசுக்குள்ள ஒரு பிளானை போடுறாங்க. பிள்ளையும் விட்டுட்டு போயிடுறாங்க. கிறிஷ் என்ன பண்ணுறான், ஆன்ட்டி அப்படின்னு மீனாட்ட போகுது. அப்படியே பார்க்குறாங்க, ஆன்ட்டி எங்கள் அம்மாவை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கலடா நீ போ அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி வருது, மீனா என்னை மன்னிச்சிருங்க மீனா, எதுவும் சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு மீனா கேட்க, இல்லை மீனா நீங்கள் ஒரு படபடப்பாக இருக்கீங்க, நான் என்ன ஒன்ன மாதிரி நினச்சியா ஏண்டி, நான் என்ன கேவலமாக நினச்சியா, சொன்ன மாதிரி தான் இருப்பேன், என் வாக்கை காப்பாற்றுவேன் போ, இன்னும் என்னென்ன போய் பேசலான்னு யோசனை பண்ணு. ஐயோ மீனா அப்படிலாம் இல்லைங்க மீனா, எனக்கு நீங்கள் பயத்துலையும் ஒரு பதட்டத்துலையும் என்னை பற்றி சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம்தான் எனக்கு. அப்படிலாம் பயப்படாத, நீ போயிட்டே இரு, ஓ மூலமாக தெரிஞ்சால் தான் தெரியுமே ஒழிஞ்சு என்னால் தெரியாது சரியா போ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. அதை பார்த்துடுறாங்க விஜயா. என்ன அவ ஏதோ சொல்லி மிரட்டுறா, நீயும் பயந்துட்டு வர்ற, என்ன ரோஹிணி அப்படின்னு கேட்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் போங்க ரோஹிணின்னு சொன்னாங்க மீனா, வேறு ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லையே எனக்கு என்னமோ அவள் வேறு மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அடுத்தடுத்து இப்படி வேலை பார்த்துட்ருக்கலே. இதே மாதிரி தான் அந்த பையன் வந்து மீனாக்கிட்டே கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானா, கிறிஷு நீ வந்து பாட்டி வந்தோன்னே போயிடுறியா இல்லை இங்கே மீனா ஆண்டி கூட இருக்கியா அப்படின்னு கேட்க, ஒன்றும் வேணாம் ரோஹிணி எனக்காலாம் நீங்கள் சப்பக்கட்டு பேச வேணாம், உங்கள் அம்மா கூட உங்கள் பையன் இருக்கட்டும் போதும்பா அப்படிங்கிறாங்க. மீனா என்ன இங்கே பாருடி, நீ இந்த மாதிரி கூலை கும்பிடு போடாத, உன் மூஞ்சி பார்க்கல எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது, மரியாதையை போயிரு எரிச்சலாக வருது அப்படிங்கிறாங்க. முத்து கவனிச்சிடறாரு, என்ன மீனா இங்கே வா 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 அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன ஒரு மாதிரியாக பேசுகிற, அந்த பார்லரமாக பேசாமல் போகுது அதானே புரியலையே. உடனே அங்கே பல குரலும் வருது. ஆமாம் முத்து என்னன்னே தெரியல, நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்போ பாரு நம்ம மீனா தானே பயப்படுவாங்க, ஆனால் இப்போ ஹானஸ்ட்டாக பேசுகிறாங்க, அந்த ரோஹிணி அமைதியாக போகிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, மீனா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. முத்து பார்க்குறாரு, விடு பழகுறோம்ல, என்னைக்கு இருந்தாலும் வெளியில் தெரியாமல் எப்போ போகுது, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான், அப்போ பார்த்துக்கலாம், ஓகே முத்து அப்படின்னு முத்து போயிடுறாங்க. முத்து போனதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, மீனா ஏன் அவங்க அடங்கி போகிறாங்க, ஒருவேளை இந்த ஆர்டர் கொடுத்தீங்கல்ல அது தெரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு உங்ககிட்ட பம்மி பேசுகிறாங்களா, அதை கேட்டுதான் நீங்களும் மிரட்டுறீங்களா என்ன மீனா அப்படின்னு கேட்க, ஐயோ ஸ்ருதி என்ன ஸ்ருதி, நான் அப்படிலாம் ஒருத்தவங்கள மிரட்டுற ஆளா, அதானே அப்புறம் ஏன் அவங்க அடங்கி போகணும், அது அவங்களுக்கு தான் கேட்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அடுத்து இங்கே ரோஹிணி மண்டையை போட்டு பிச்சுக்குது. இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம வந்து தினம் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி பயந்து விட்ட இருக்க முடியாது, இவளை ஏதாவது பூஜை பண்ணிட வேண்டியதான், மீனாவுக்கு பாயாசத்தை போட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோஹிணி ஒரு விசச்செடின்னு தெரியாமல் நம்ம மீனா தண்ணி ஊற்றிட்டாங்களே,
என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. அடுத்து பார்த்தா இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தா டிஃபனுக்கு செஞ்சிட்ருக்காங்களா, சட்னி அடிக்க போகிறாங்களா. சட்னி அடிக்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி என்ன பண்ணுது, இவ இந்த வீட்டில் நடமாடக்கூடாது, ஒன்றும் இந்த உலகத்தை விட்டு போகணும், இல்லையா யாரை பற்றியும் சிந்திக்காத அளவுக்கு இவளை ஏதாவது படுத்த படுக்க ஆக்கணும். எதையும் சிந்திக்காத அளவுக்கு தன்னை பற்றியே தனக்குள்ளே ஒரு உடம்பு முடியாமல் போனால் ஏதாவது ஆணுச்சுன்னா அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இவளுக்கு காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிது இந்த கேடுகட்ட கேவலமான ரோகிணி. போகிறாங்க, போயிட்டு அந்த கரண்டை ஏதோ பண்ணி வச்சுருது, மிக்சி அடிக்கல் தூக்கி வாரி போடுற மாதிரி. அதே மாதிரி இந்த பிள்ளை போயிட்டு மிக்சி அடிக்க போகுதுங்க, அட்டி தூக்கி அடிச்சிருது. மீனாட்டமானு போய் விழுகிறாங்க. அம்மான்னு சொல்லி அப்படி விழுந்த கையோட எல்லாரும் பதறி அடித்து போய் மீனா என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி வருது, மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு தெரியலை இந்த ரோஹிணி தான் அதை பண்ணுனா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கை சாக்கடிச்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. கை விளங்காமல் போகலையா, இவளுக்கு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பாட்டுக்கு போகிறா. இந்த ரோஹிணி என்னதாங்க பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை, என்னமோ போயிடுச்சு, இனி பியில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. பார்க்குறாங்க, இப்படி பார்த்துட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணும். மீனா இப்போ அடுப்படிக்கு போவா, அதனால் டக்குன்னு ஓடி போய் எல்லோரும் வெளியில் பேசி நிற்கிறாங்க. இவள் ஓடி போய் எண்ணெயை ஊற்றி விட்டுறா. ஏன்னா மீனா தானே சமைக்கிறதுக்கு போவாங்க, இழிச்ச வாயி. அதனால் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கல, மீனா நீ போய் சீக்கிரம் தோசை ஊற்றுமா அப்படிங்குது பாட்டி சொன்ன கேட சரின்னு எந்திரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாரு, முத்தும் பார்க்குறாங்க. என்ன பாட்டி, என் பொண்டாட்டியை வேலை வாங்க மாட்டீங்க, இப்போ என்ன வேலை வாங்குறீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, இங்கே இவளுக்கு தோசை ஊற்ற சொன்னால் பூந்தியை பிச்சு போட்ட மாதிரி பண்ணுவாளுங்க, அதுவும் இல்லாமல் நல்லாவும் இருக்காது. என் பேத்தி கையால் தோசை சாப்பிட்ணுன்னு ஆசை, அதனால் தோசை ஊற்றி வைக்க சொல்லியிருக்கேன். தோசை எனக்கு உங்கள் அப்பாவுக்கு உனக்கு மட்டும்தான், அடுத்து போய் இந்த விஜயா ஊற்றுவா, அவளும் தான் இருக்கிற மேக்கப் போடுறவ, அவளும் போய் ஊற்றட்டும். ஏண்டி போட மாட்டேன், போடுவேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா போய் சமைக்க போகிறாங்களா. இவங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஊற்றி வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம மீனா பாவங்க போயிட்டு அப்படியே வேகமாக போகுது, காலை வச்சு வலிக்கி விட்டு விழுந்துருதுங்க. டமான்னு விழுந்த கையோட பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து ஒரு பாத்திரம் அதில் மோதி கால் மோதி அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே பெரிய இது விழுந்துருதுங்க. டமான்னு விழுந்த கையோட பார்த்தா நெத்தியில் அடிபட்டு ரத்தம் ஊற்றிடுது. எல்லாம் ஓடி வராங்க, என்ன சத்தம் அப்படின்ட்டு. என்னாச்சு மீனா அம்மானு கத்துறாங்க, வலிக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, இங்கே யார் இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சது தெரியலையே, ஏதோ சமைக்கையில் ஊற்றிருக்கும் போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மீனாவை ஹாலுக்கு கூட்டிடுறாங்க. படக்குன்னு இந்த பிள்ளை ரோஹிணி எல்லா எண்ணெயும் தொடச்சிருதுங்க. அப்படியே அம்மா சரியான ஆளுங்க. மீனா பார்த்து என்னாச்சுன்னு எல்லாரும் பதறாங்க, துடிக்கிறாங்க. ஸ்ருதி பயங்கரமாக துடிக்குது. என்னாச்சு அப்படிங்கிற தலையில் அப்படியே துணியை வச்சு கட்டுறாங்க. அப்படி ஐயோ என் பொண்டாட்டி என்ன ஒன்றும் புரியலையே. அப்போவே அவன் யார் ஜோசியக்காரனா, அவன் சொன்னான் இந்த வீட்டில் இருக்காத போன்ட்டு. அவனை நம்ம எல்லாரும் எவனோ ஒருத்தன் கிரிக்கேன் மென்டல்னு சொன்னோம், அவன் சொன்னது சரியாக போச்சே. இப்போ பாரு என் பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பாட்டி தவிக்கிறாங்க. முத்து இருந்துட்டு, பாட்டி விடுங்க பாட்டி, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி, அவள் நல்ல மனசுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது பாட்டி, சும்மா சின்ன இடையூறுகள் வரும், அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனா அப்படி பார்க்குது, அந்த இடத்துக்கு என்ன எப்படி வந்துச்சு அப்படியே ரோஹிணியை பார்க்குது. அப்படியே ரோஹிணி, என்ன மீனா என்னைய பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்களா. அடுத்தடுத்து சரி மீனாவை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அடுத்து ரோஹிணி வருதா, அங்கிட்டு போகையில் ஏய் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட, என்னங்க மீனா அப்படின்னு கேட்டு வர்றாங்க. என்னடி என்ன எண்ணெயை ஊற்றுன நீ தானே, ஐயோ மீனா எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமே நீங்கள் தான் மீனா, நான் எப்படி மீனா கொட்டுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ எப்படி பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன. மீனா சத்தியமாக இல்லை மீனா, சத்தியமாக பண்ணாத, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உனக்கெல்லாம் சத்தியம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இப்போவே நான் சொல்லட்டுமா. ஐயோ மீனா சத்தியமாக நான் இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. இங்கே பார் நீ பண்ணியோ பண்ணலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ பண்ணேன்னு எனக்கு உறுதியாக தெரியுது. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கெடுதல் நடந்தாலோ அது நீ தானே எனக்கு நான் முடிவு பண்ணிடுவேன் அடுத்த நிமிஷமே. இப்போ கிருஷ்ணுக்காக அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படி மட்டும் நினைக்காத, நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சொல்லிடுவேன் சரியா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குது மீனா, நான் எதுவுமே பண்ணலை மீனா, என்னை தப்பாக நினைக்காதீங்க மீனா அப்படிங்குது. கரெக்டாக முத்து வந்துடுறாரு. என்ன எதுவுமே நினைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பார்லரு. என்ன மீனா என்ன நடக்குது, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது ஆர்டர் வாங்கி கொடுத்தேன்ல அதை சொல்லிடாதீங்கன்னு சொல்லுது, அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை அப்படிங்குது. ஆனால் மீனா இந்த அம்மாவை நீ மன்னிக்கிறியே ரோஹிணியை, யாரை வேணாலும் நீ மன்னிக்கலாம், இந்த கேடுகட்ட ரோஹிணியை நீ மன்னிக்கிறது உன்னைய தலைக்கு மேலே ஒரு ஆயுதத்தை கட்டி தொங்க விடுற மாதிரி, அது என்னைக்கு இருந்தாலும் அந்துக்கிட்டு உன் தலையில் விழுகத்தாண்டி போகுது.
பார்த்து இருந்துக்கோ, உஷாராக இருந்துக்கோ, இவளுக்கு பாவம் புண்ணியம் பார்க்காத அப்படின்னு தாங்க சொல்லணும்னு தோணுது. என்ன ஃப்ரெண்ட், நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். கண்டிப்பாக அந்த ரோகிணி ஒரு விஷம் தான். அதுக்கு எந்த விதத்தில் வேணாலும் நம்ம மீனாவை தாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவன் உயிரோடு இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்து அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த விரும்பின வாழ்க்கையாம். ஐயோ ஐயோ, இந்த மனோஜுக்காக இவ பேசுகிறதாங்க ஆச்சரியமாகவும் கொடுமையாகவும் இருக்குது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு மட்டும் கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நோட் பண்ணணும் இந்த மீனா, என்ன வேணாலும் பண்ணேன்னு சொல்கிறவ நீ உன்னை என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனால் புரிஞ்சுக்காத மக்கு பிளாஸ்டியாக இருக்குது மீனா. என்னைக்கு மீனா புத்தி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இது நம்மளோட கற்பனை கதை தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.